கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே அரங்கிலே பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழு நடைபெற்ற ஒரு சூழல் ஒரு வேறு விதமான ஒரு சூழல். அந்த சூழலில் மனதிலே எவ்வளவோ பலுக்கள் இருந்தன. அந்த பொதுக்குழுவிலே நான் பேசுகின்ற பொழுதில் அப்பொழுது நான் சொன்னேன், என்ன அந்த அணி இந்த அணி அவங்க நம்ம இந்த வார்த்தையெல்லாம் கேட்கின்ற பொழுது என் மனதெல்லாம் மிகுந்த பலுவாக இருக்கிறது, மிகுந்த அழுத்தமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் தான், பாட்டாளி குடும்பம் தான். நாம் எல்லோரும் தொடக்கத்திலிருந்து ஒன்றாகத்தான் நாம் இருந்திருக்கின்றோம். இன்று ஏதோ ஒரு சூழ்ச்சியால் இவர்கள் அவர்கள் இங்கு அங்கு என்றெல்லாம் சொல்கிறார்களே, மனதளவிலே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கடந்த ஆண்டு இதே அரங்கத்திலே நான் சொன்னேன். இந்த ஆண்டு அத்தனையும் மாறி இன்று மீண்டும் நாம் எல்லோரும் நாம் என்று அந்த வார்த்தை கேட்கின்ற பொழுது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயாவுடைய சுற்றுச்சூழல் கொள்கை ஐயாவோடது, கல்வி கொள்கை ஐயா வகுத்தது தான், வேளாண் கொள்கை ஐயா வகுத்தது தான், நீர் மேலாண்மை ஐயா சொல்லிக் கொடுத்தது தான், கல்வி எப்படி இருக்க வேண்டும், சுகாதாரம் எப்படி இருக்க வேண்டும், கிராமப்புற சுகாதாரம் எப்படி இருக்க வேண்டும், மது எப்படி அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் நம்மிடம் இங்கே இல்லை என்றாலும் அவருடைய கொள்கை அவருடைய லட்சியம் நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். இதுதான் நாம் ஐயாவுக்கு செய்கின்ற அந்த நன்றி கடன். அதில் எனக்கு மட்டுமில்லை, எனக்கு முன்பு பேசிய அத்துணை தலைவர்களும் சொன்ன கருத்துத்தான். ஐயா அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இது நிச்சயமாக நடக்கும். இந்த ஆண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிப்பு சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையிலே வந்திருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் காரணம். ஏனால் இது ஏதோ ஒரு கணக்கெடுப்பு, இது ஒரு சாதி கணக்கெடுப்பு அப்படியெல்லாம் ஒரு சில பேர் பேசுகிறார்கள். அவர்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லை. இந்த கணக்கெடுப்பு நடத்தினால் தமிழ்நாடு முன்னேறும், அனைத்து விதத்திலும் தமிழ்நாடு முன்னேறும். அதுதான் நம்முடைய இலக்கு. அந்த வகையில நீங்கள் நம்முடைய இலக்கை நோக்கி 2031 பாமக ஆட்சி நம்முடைய ஆட்சி வர வேண்டும். அதற்கு நமக்கு களம் நமக்காக இருக்கின்ற அமைத்த களம் இது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை. ஆனாலும் தேர்தலுக்கு பிறகு தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்றோம். நம் கட்சிக்கு தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளுக்கு வேறு கட்சியாக, அதாவது மாற்று கட்சியாக நமக்கு தனித்துவம் இருக்கிறது. PMK is a different party in Tamil Nadu than other parties. நமக்கும் மற்ற கட்சிகளும் தனித்துவம், சிறந்த கொள்கைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் தைரியத்தோடு நம்பிக்கையோடு நான் சொல்கின்றேன், வருகின்ற 2031 தமிழ்நாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி ஆளும், உறுதியாக ஆளும். அதற்கேற்ப வியூகங்களை நாம் அமைப்போம்.